ஆனால் இவர் இன்னமும் மெய்யான சமூக நீதினு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் அதான் மெய்யான சமூக நீதி நிலையான வளர்ச்சி அப்படின்னு அதான் சொல்கிறேனே. இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்ட். அவர் சொல்கிறத பார்த்தா யாரையுமே நான் கூப்பிடலைங்க, இவ்வளோ பேர் வந்துட்டீங்களே அப்படின்னா. நான் 20,000 சேர் தானே போட்டேன், 25,000 சேர் போட்டேன், 1,00,000 பேர் வந்துட்டானுங்களாம். இது என்ன எனக்கு இது என்னன்னா விஜயை பார்த்து இவங்கெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்றது கூட யோசனையாக இருக்குது. அதனால் தலைவர்களை உருவாக்குவது தான் என்னுடைய முதல் பணி. நல்ல தலைவர்களை உருவாக்கு. கருதலைகளை தான் உருவாக்குவீங்க நீங்களே தலைவர் கிடையாது. எதுனா என்னமோ நீ தலைவர்களை உருவாக்குறதுன்னா நீ எப்படி நீ மாறும் தலைவரா? ஏதாவது விஜய்க்காவது பக்கத்தில் ஆதரவு அர்ஜுனா ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாரு, அவராவது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. அது கூட மார்ட்டினோட பையன் தான் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் மண்புழு தான் நல்ல உழைப்பாளர்னு சொல்லுவேன். விவசாயிகளின் நண்பனும் அதை பாட்டு போட்டு அது விவசாயம் பெருக்கிறதுக்கு அதுக்கிட்டே அது மண்புழு கிட்ட இருக்கிற உழைப்பு கூட இவனுங்கிட்ட இருக்காது. ஆனால் உழைப்பை பற்றி பேசுவானுங்க, வளர்ச்சியை பற்றி பேசுவானுங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுவானுங்க. வணக்கண்ணே. வணக்கம் பொன்மலை, எப்படி இருக்கீங்க? நலம், மகிழ்ச்சிண்ணே. இன்றைக்கி 2 நாளாக இப்போ திரு அண்ணாமலை அவர்களுடைய வியூவெலாம் பார்த்துட்ருக்கோம். அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கார். அதாவது நான் தலைவர் இல்லை, நாம் தலைவர், வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கான நோக்கங்கள், அவருடைய கொள்கை திட்டங்கள்லாம் பேசியிருக்காரு. அதை பற்றி அண்ணன் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இதெல்லாம் வேடிக்கை வினோத அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஏதாவது நானும் பார்த்தேன், அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்தேன். வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்ட வாசகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 42 வயசான அண்ணாமலை அப்புறம் போய் அங்கே போய் டெல்லி போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கி தமிழ்நாட்டில் ஏன்டா நாம் வளரலைன்ற காரணங்கள்லாம் சொல்லி நானாவது வளர்ந்துட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் வாங்கி யாரோ அனுப்பி யாரோ எய்த அம்பு மாதிரி தான் நமக்கு தோணுதே தவிர ஏதோ இந்த சமுதாயத்தை ஏதோ புரிதல் இல்லாத ஒரு சமுதாயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு அதான் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா நீண்ட கால என்னுடைய அரசியல் பயணத்தில் பார்க்கும்போது அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு கத்துக்குட்டி அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், அதிமுக ஆரம்பிக்கும் போது, எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் பொழுது, இப்படி பல திரை நட்சத்திரங்கள்லாம் வந்து அரசியல் கட்சிகள் ஆரம்பித்த பொழுது எல்லாம் நான் பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஆனால் அவர் வந்து ஒரு 5 நோக்கங்கள் சொல்கிறாருண்ணே. இப்போ சமூக நீதி கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருமே சமூக நீதிக்காக தான் பண்ணுறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட சமூக நீதிக்காக இப்போ நிறைய குரல் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்காக போராடி. ஆனால் இவர் இன்னமும் மெய்யான சமூக நீதினு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன? அதான் மெய்யான சமூக நீதி நிலையான வளர்ச்சி அப்படின்னு அதான் சொல்கிறேனே. இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்ட். அது நியாயமாக பார்த்தா சமூக நீதினு சொல்லுகிற பொழுது தந்தை பெரியாரை தான் சொல்லணும். அவர் பெரியாரை சொல்ல மாட்டார். அப்போ பெரியாரை சொல்லாமையே நீ மெய்யான சமூக நீதியை பற்றி பேச வந்துட்டீங்கன்னா அது சாதாரணமாக. அதாவது இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதற்கான முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததே யாரானா தந்தை பெரியார். அவரையே சொல்லாமல் மெய்யான சமூக நீதி பேசுகிற அருகதை, யோகியதை நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ எல்லா கட்சிகளிலும் தத்துவ தலகர்த்தாக்கள் அம்பேத்கர் கண்டிப்பாக வருவார். ஆமாம், அதே மாதிரி தந்தை பெரியார் இருப்பார். இதில் மாற்று கருத்துக்களே இல்லை. அப்படின்னு வருகிற பொழுது அந்த மெய்யான சமூக நீதி என்று சொல்லுகிற பொழுது தந்தை பெரியாரை பேசித்தான் தீர வேண்டும். பேசலைன்னா உங்களுக்கு சமூக நீதியை பற்றிய புரிதலோ அறிவோ கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு முழக்கத்தை வைத்து விட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு வர்றதெல்லாம் தயாராக இல்லை. நிறைய ட்ரைனிங் வேணும், பயிற்சி வேணும். சமூக நீதி, இடஒதுக்கீடு, அந்த வரலாறுக்கெல்லாம் நாமெல்லாம் வந்து பல முறை ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு படிக்கேறி நீதிமன்றம் நமக்கு சமூக நீதினா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, சமூகங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வான சமுதாயத்துக்கு சமூக நீதி எந்த வகையில் பயன்படுது, இடஒதுக்கீடுனா என்ன, ரிசர்வேஷன் மூலமாக என்னென்ன பயன்களை கொடுக்க முடியும், அரசனுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, இதெல்லாம் நம்ம ஆழமாக பார்த்து நிறைய வந்துட்டோம். ஆனால் இது இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கூப்பிடலையாம் யார்? அவர் சொல்கிறத பார்த்தா யாரையுமே நான் கூப்பிடலைங்க, இவ்வளோ பேர் வந்துட்டீங்களே அப்படின்னா. நான் 20,000 சேர் தானே போட்டேன், 25,000 சேர் போட்டேன், 1,00,000 பேர் வந்துட்டானுங்களாம். இது என்ன எனக்கு இது என்னன்னா விஜயை பார்த்து இவங்கெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்றது கூட யோசனையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த வேடிக்கை வினோத அரசியல் நமக்கு நீண்ட காலமாக இவர் வந்து எதுக்கு வந்தார், ஏன் வந்தார்? நரேந்திர மோடி வரும்பொழுதே இவருக்குன்னு கை தட்டுறதுக்குன்னு ஒரு கும்பலை உருவாக்கி வச்சுருந்தார். இவர் அரசியல் கட்சியில் வந்து பாஜகவினுடைய தலைவரானதுக்கு பிறகு ஆரம்ப வில்லங்கங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்லாம் நல்லாவே தெரியும். நான் அண்ணாமலையை குறைக்கவில்லை, ஏதாவது நல்லது செய்ய வந்தால் பரவாயில்லை.
ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் நமக்கு தெரிஞ்சு போகுது. அந்த வெள்ளையான அந்த எண்ணங்கள் நமக்கு புரிதல் தெரிஞ்சு போச்சு. அதில் அவர் சொல்லியிருக்கிற எல்லா செயல் திட்டத்தையும் எல்லா அரசியல் கட்சிகள், இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கின்றன, செய்து கொண்டிருக்கின்றன, பேசி கொண்டிருக்கின்றன, எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சின்னு சீமான் பேசிட்டு இருக்காரு. இவர் வீத லீடர் அப்படின்னா நான் நாம் தலைவர்கள் கட்சின்னு வச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இன்னும் தலைவரை உருவாக்க போகிறோம், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், தலைவர்களை உருவாக்கணும் பிறகு தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். கட்சி ஆரம்பித்து 2031 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார். அதனால் தலைவர்களை உருவாக்குவது தான் என்னுடைய முதல் பணி. நல்ல தலைவர்களை உருவாக்க தருதலையில் தான் உருவாக்குவீங்க நீங்கள். நீங்களே தலைவர் கிடையாது. எதுனா என்னமோ தலைவர்களை உருவாக்குவதுன்னா நீ அப்படி இப்போ நீ மாபெரும் தலைவரா? நீ தலைவர், பெருந்தலைவர் காமராஜர்லாம் தலைவர் கிடையாது. இப்போ நீங்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர் அப்படின்ற நான் ரொம்ப பெரிய பழக்கெல்லாம் கிடையாது, பல முறை பார்ப்போம், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. நாங்கள்லாம் போய் சொன்ன மாதிரி ஜெயிலில் போய் களி தின்னுட்டு வந்தவங்க, செக்கிழுத்தெல்லாம் நாங்களாம் பேச மாட்டோம். நாங்களும் தேசிய பாதுகாப்பு சட்டம் எல்லாம் இந்த நிலையான சமூக நீதி சொல்கிற பற்றியா, அதுக்கு தான் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். நிறைய ஜேடி 35-40 இவரெல்லாம் ஜெயிலில் எல்லாரையும் அனுப்பியிருப்பாரே தவிர இவர் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருந்திருக்க மாட்டார். அதாவது ஒரு தலைவராக இருக்கக்கூடிய முதல் கட்ட தகுதியே என்னென்னா, சிறைக்குள்ளே சென்று தன்னுடைய அனுபவங்களையும் அதை ஆராய்ஞ்சு பார்த்து அப்போ தான் அந்த ஞானோதயம், புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே ஞானோதயம் வரும் மாதிரி நம்ம நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள், நம்ம நாடு இல்லை உலக நாடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கு ஞானோதயம் வரக்கூடிய இடம் எங்கடான்னா எங்கே இருன்னு நினைக்கிறீங்க? ஜெயில் தான். அந்த ஜெயிலில் போய் உட்காந்தாதான் இந்த மக்களுக்கு என்ன வேணும். பல பேர்லாம் இப்போ ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தான்னா அது மாதிரி அடுத்த வாட்டி கட்சியை கழிச்சிருவான். ஆமாம், அந்த மாதிரி மனோநிலை இன்றைக்கு மாறி வருகிற இந்த உலகத்தில் வந்து தாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீங்க. அதுவும் நிலையான அரசியல், நிலையான வளர்ச்சி, அது வளர்ச்சி, சமூக நீதி நீ சொல்கிறீங்க. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கான எவ்வளோ நீ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ தொடர்பு வச்சுருந்துருப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கணக்கு, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கணக்கெல்லாம் பார்த்தா இந்த ஃபண்டு எப்படிடா வந்தது அப்படின்னு. ஏதாவது விஜய்க்காவது பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தார், அவராவது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. அது கூட மார்ட்டினோட பையன் தான் சொல்லிட்டு இருந்தார். விஜய் 10 பைசா எடுக்கலைங்க, அவர் எடுத்தாருன்னு. ஆனால் இவருக்கு பாவம் இதுவரையிலும் ஒரு கவுன்சிலர் ஆகலை. பல ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஏதோ பார்ட்டி ஃபண்டு வருதுன்னு சொல்லலாம். விஜய் சொல்கிற மாதிரி இவருக்கு எந்த ஃபண்டு வருதுன்னு தெரியலையே. அதாவது பண்டலாக இருந்தால் தான், கட்டி வந்திருந்தால் தான் இவெல்லாம் செய்ய முடியும். இவங்கெல்லாம் யோகியதையை பற்றி, நேர்மையை பற்றி, ஊழல் ஒழிப்பை பற்றி, சமூக வளர்ச்சியை பற்றி, நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறது என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ அந்த மாநாட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த தமாஷுக்குத ரொம்ப பெரிய தமாஷா தான் இருக்குது. ஏன்னா என்னடா இது புதிய அரசியல் கட்சிக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு சப்ஜெக்டை கொண்டாந்து வச்சு அதை அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து இந்த சமுதாயமே அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர் சமுதாயமே டேர்ன் அவுட் பண்ணி விஜய் கிட்ட இருக்கிறவங்களாம் எகிரி குச்சி, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எகிரி குச்சி, திமுகவில் எகிரி குச்சி ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான காட்டி அது பேசின பேச்செல்லாம் பார்த்தா நான் கூப்பிடவே இல்லையே, ஏன்டா வந்தீங்கன்னு கேட்ட மாதிரி இருக்குது. நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயோயோ டே உர்ரா ரீல் அந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் மக்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையில இந்த மாதிரி இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், ரிட்டையர்டு இந்த கேஸ் எல்லாம் தயவுசெய்து என்கிட்ட கொண்டு வராதிங்க. நான் நிறைய வாட்டி பல பேரை வந்து விவாதத்தில் கொண்டு நிர்வாகத்திறனுக்கெல்லாம் எனக்கு தெரியும். உண்மையிலேயே வந்து பார்த்தா படித்தவன் தவறு செய்தால் ஐயோ என்று போவான் பாரதி பாடினான் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஐயோன்னு போகிற கேஸுங்க தான். நான் ஒரு வாட்டி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் எடுத்தேன். இதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி போயிட்டு இருந்தாங்க. எங்களால் இந்த நிர்வாக எந்திரத்தெல்லாம் எங்களால் சமாளிக்க முடியல. எங்கன்னா வந்து நாங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் போய் நின்று சம்பாரிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ரிட்டர்னர், ஜட்ஜுகள் எல்லாரையும் பேட்டி கண்டிருக்கேன். ஐயோ இதை வச்சுருந்தானா இந்த சமுதாயம் இவ்வளோ நாள் குப்பை கொட்டி கிடந்தது, இந்த ஜட்ஜி இவ்வளோ தூரம் இவ்வளோ வச்சு தானா நீதிபதி இவ்வளோ தீர்ப்பு சொல்லி தானா இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தான், இந்த ஐஏஎஸ் கிட்ட தானா இந்த நிர்வாகம் கிடந்தது, இந்த ஐபிஎஸ் கிட்ட தானா இந்த ஜனங்க வந்து படாத பாடுபட்டது. அந்த மாதிரி அதிகாரிகள் ஒரு விவரம் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக அதாவது படித்த அதிமேதாவிகளாக இருந்து இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ளாமல் மக்களை படுத்திய பாடுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி அதையும் மீறி இந்த சமுதாயம் வளர்ந்து நிற்கிறதால ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை.
அதான் சுதந்திரம் பெற்று 79 வருஷம் ஆகுது. திராவிட இயக்கங்களும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஒரு மாற்றம் விரும்பணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ விஜய் எப்படி ஒரு மாற்றத்தை விரும்பணும் ஆட்சிக்கு வந்தாரோ அது மாதிரி இவரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அதுபடி ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதும் தலைவர் ஆகிறதும் இயற்கை தானே. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எப்படி அதை எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீ என்ன புரிஞ்சுன்னு கேட்குறியோ எனக்கு தெரியல. அண்ணாமலையை நீ திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை மாதிரி நினச்சின்னு வந்துருக்கு கேட்குற என்கிட்ட. ஐயோ இதெல்லாம் வெத்து வேட்டுங்க, எனக்கு வேடிக்கையாக இருக்குதுங்க. அது அவர் கூட இருக்கிறது, அதுக்கு கைத்தட்ட ஒரு கும்பல் வர வந்தது பாருங்க. ஐயோ இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு இந்த வெத்து வேட்டுகளை வச்சுக்கிட்டு தானா தெரியும். தலைமை பண்புன்னு ஒன்று இருக்குது, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு இருக்குது. அதை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் சமூகத்திலே உழைக்க வேண்டும். சமூகத்தில் அல்லும் பகலும் உழைக்கணும். எனக்கு நான் பார்க்குற நிறைய உழைப்பாளர்களை நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் மண்புழு தான் நல்ல உழைப்பாளர்னு சொல்லுவேன். விவசாயிகளின் நண்பனும் அது பாட்டையும் போட்டு அது விவசாயம் பெருக்கிறதுக்கு மண்புழு மண்புழுக்கிட்ட இருக்கிற உழைப்பு கூட இவனுங்கிட்ட இருக்காது. ஆனால் உழைப்பை பற்றி பேசுவானுங்க, வளர்ச்சியை பற்றி பேசுவானுங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுவானுங்க, உயர்வை பற்றி பேசுவானுங்க. இந்த சமுதாயத்தை அப்படியே தலைகீழாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, நான் தான் தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்வாங்க. கடன் ஏன்டா இந்த நிர்வாகம் இந்த சூழ்நிலையில் திட்டங்களை அறிவிச்சுட்டான், கடன் வாங்கிட்டான். அந்த கடன் வாங்கிட்டு அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதை எப்படியா குழந்தையே மக்கள் மேலே வரியை போட போகிறானுங்க. அதுக்கப்புறம் எப்படி நடத்த போகிறான், எப்படி நடத்துன்னு தானே இருக்குது. கல்லுக்குள்ளே தேரை இருக்கிற மாதிரி அது எப்படி வாழ உணவு வருது, அது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த சமுதாயத்தில். என்னமோ இவங்க மலையை எல்லாத்தையும் புரட்டிடுற மாதிரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் எந்த அளவிற்கு வறுமையில் பிடியில் இருக்குது. பீகார்லேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, டெல்லியிலேருந்து, ஹரியானாவிலேருந்து, வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து எல்லாம் அந்த தென் மாநிலங்களை தூக்கி ஓடிட்டு வந்திருக்கிறான். இது வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். வேறு அந்த கடனை பற்றியும் சொல்கிறாரு. டிவிகே ஆட்சியில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் குறைஞ்சது 85,000 கோடி கடன் வாங்கினா தான் ரன் பண்ண முடியும். கடைசியில் அவங்களும் இந்த 5 வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடி கடனை தான் வைப்பார்னு கடனை பற்றியும் சொல்கிறாரு. இது தேவையில்லை. இன்னும் இவருக்கு அந்த பொருளாதார கணக்கெலாம் இவருக்கெல்லாம் ஒன்றும் சரியாக வர தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிவிக்கே 60-70 நாள் தான் ஆகுது. அவனுங்களுக்கே தெரியலையே. அவனுக்கு இட்டுன்னு போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ரெண்டாவது இப்போ தான் அலுவலகம் பார்க்குறானுங்க. இப்போ தான் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுருக்கோம். அவன் கழனி வேலையை விட்டு அவன் வேலை வந்துன்னு இருக்கான். மாவட்ட செயலாளர்லாம் இன்னும் அவனுங்களே ஒழுங்காகலை. யார் ஆட்சிக்கு வந்தவனே இன்னும் தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு இப்போ தான் பண்பாடுன்னு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஏதோ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, விஜய் கட்சியில் விஜய் ஆட்சியை பொறுத்த வரையிலும் விவரம் தெரியாமல் இருக்கிறானுங்களே அதுலேயே சந்தோஷம். ஏன்னா விவரம் தெரிஞ்சதுன்னா நிறைய திருடுவானுங்க. அதில் விவரம் தெரியாமல் இருந்துட்டு போட்டுமேன்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேனே தவிர. ஆனால் விவரம் தெரிஞ்சுப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் விவரம் தெரிஞ்சுக்கின்னு என்னதான் இவர் ஊழல் ஒழிப்பு சொன்னாலும் அதையும் தாண்டி இவனுங்க பண்ணுவானுங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ சேர்ந்துருக்கிற எல்லா பெருச்சாளிகளும் எல்லாம் எங்கேருந்து எல்லாம் 1000 கோடி 500 கோடி வச்சுருக்கிற பெருச்சாலிலாம் உள்ளே போய் கியூவில் நிற்குது. அதுக்கு எல்லாம் சுயநலத்தோடு தான் போய் நிற்குது. பணத்தை பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி இந்த கட்சி இந்த குதிரை ஓடாது, இந்த குதிரை ஓடுது, தற்சமயம் இந்த குதிரை ஓடுது, இதில் ஏறி பார்ப்போம், இல்லை இறங்கிடும். மானம் சூடு சொரணை கடை இறங்கிடும். நாளைக்கே வேற கட்சியிலையும் சேர்ந்துடும். அது மாதிரி அதே மாதிரி அண்ணாமலை கட்சியில் சேர்ந்துருவாங்கன்னு நீ எதிர்பார்க்கத்தீங்கன்னா முடியவே முடியாது. நான் தான் கூப்பிடலையே உங்களை, ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு. நான் தலைவர்னு சொல்லலையே அப்படி. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, ஒரு பழைய படத்தில் சொல்லுவார், அவனை கல்லால் அடிக்காதீர்கள் அப்படின்னா கல்லால் அடிங்கன்னு அர்த்தம். நான் லீடரு இல்லைன்னு அப்படி சொன்னால் நான் லீடரு, நான் தான்டா லீடரு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிற மாதிரி அர்த்தம். போய் இந்த துக்ளக்கெல்லாம் பழைய துக்ளக்கெல்லாம் எடுத்து படிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி முகமது துக்ளக்னு ஒரு படம் நடித்த படம், அதை அப்படியே கண்முன் கொண்டு நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்களும் சரி, அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க புது கட்சியும் சரி. இல்லை, அவர் நோக்கம்லாம் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது வேளாண்மை எழுச்சி, பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, இதுதான் எங்களுடைய நோக்கம். இது செத்து போயிட்டார், காளிமுத்து செத்து போயிட்டார். இருந்திருந்தா இதை விட நல்லா எழுதி கொடுத்துருப்பாரு அவருக்கு. இதுமே சொன்ன மாதிரி மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்து அதை கொண்டாந்து வாசிச்சுட்டு என்ன நம்ம மண்டையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் நாம் இருந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நாம் விரும்பும் சென்னை, நாம் விரும்பும் தமிழகம், சுற்றுச்சூழல் நிறைய எல்லாம் அந்த பாடத்தை படித்து இதெல்லாம் பார்த்தா எனக்கு வேடிக்கை. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை அவங்க கிட்டன்றது இல்லை, நிறைய அதாவது சில நேரங்களில் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன் என்ன பண்ணுவான், திராவிட கழகம் என்ன சொல்லியிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அதிமுக என்ன சொல்லியிருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு அப்படியே அது கூட அவனுக்கு படிக்கிற அந்த மனநிலையெல்லாம் இருக்காது. இப்போ இவனுக்கெல்லாம் படிக்கிற மனநிலையே இருக்காது. காலையில் இவனுக்கு செய்தித்தாளே வாசிக்க மாட்டான். பொண்ணுல என்னை கேட்டுக்க, நாங்கள்லாம் காலையில் இந்த செய்திகள் நிஜங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவோம். காலையில் எழுந்தவுடனே ஒரு 20-25 பத்திரிகையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்திகள் நிஜங்கள் அது பின்னாடி இருக்கக்கூடிய
ஆழமான பின்புலம் என்ன, பார்வை என்ன அப்படின்றலாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதனால் இதெல்லாம் ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஏமாற்று வித்தை. இது ஏமாற்று வித்தை. நீங்கள் இந்த சமுதாயத்தில் உழைக்கணும்னா ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான இளைஞர்களை திரட்டி, அதற்கான மக்களை திரட்டி, அதற்கு போராட்ட குணம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில், நாட்டு மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுக்காக ஆழமாக தெரிஞ்சு போராடணும். சட்ட போராட்டம் நடத்தணும், சமூக போராட்டம் நடத்தணும், மக்கள் போராட்டம் நடத்தணும். அந்த போராட்ட உணர்வு, அந்த போராட்ட குணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒயிட் காலர்ஸ், ஆல் ஒயிட் காலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேம்போக்கு அரசியல் தன்மை, இது சரியில்லை, இது நல்லதில்லை, இது சரியில்லை. இவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்தா எப்படி அரோகரா அப்படின்றாங்க தான். இதுவும் கடைசியில் முடிஞ்சது அரோகரா முடியாது. இதெல்லாம் ஒன்றும் இது பாருங்க, செல்ஃப் எடுக்காது. இது இல்லை ஆரம்பிச்சிருக்காரு பார்ப்பனே. எதுக்கு உனக்கு என்னத்துக்கு? உனக்கு இருந்தால் உனக்கு அந்த ஆதங்கம் இருந்தால் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தீக்காம நான் வளர்த்து விட சொல்றியா? புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, அது எப்படின்னு அவரையும் பார்ப்போமே. இல்லை நான் ஆரம்பிக்க தான் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஆரம்பிக்க தானே சொல்லிட்டாரு. மக்களால் வரவேற்கப்படுதோ இல்லையோ, உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.